ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்துக்கங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் எண்ணெயில் அப்படியே ஓட்டி விடுங்க. கத்திரிக்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதை ஒரு தட்டத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதே பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு 2 சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட 10 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. 3 வரமிளகா சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறமா நம்ம புளிக்கரைசல் இருக்கு இல்லையா, அதை உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. நான் சின்ன கப்பில் 2 கப் ஊற்றிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கத்திரிக்காய், அதை உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அது ஒரு 5 மினிட்ஸ் குக் ஆகணும். நம்ம மூடி வச்சிடலாம் 5 மினிட்ஸ். அவ்வளோதாங்க, நம்ம கத்திரிக்காய் தொக்கு ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.